அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். என்னுடைய திருப்தியை பெறுவதற்காக நீ செலவு செய்தால் உனக்காக நான் செலவு செய்வேன் என்று வல்லமையும் மாண்பும் நிறைந்த அல்லாஹ் கூறுகிறான் என்று கூறிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவின் கை எப்பொழுதும் நிரப்பமாகவே உள்ளது. செலவிடுவதின் காரணமாக அது ஒருபோதும் வற்றி போவதில்லை. இரவிலும் பகலிலும் அது தனது அருள் மழையை பொழிந்து கொண்டே இருக்கிறது. வானமும் பூமியும் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ் செலவு செய்து கொண்டே இருக்கிறான். இதன் காரணமாக அவனுடைய செல்வத்தில் எந்த குறைவும் ஏற்படவில்லை என்றும் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 4684. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் பல வகையான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். நாம் எதை செலவு செய்தாலும் அதை அல்லாஹுவின் திருப்தியை நோக்கமாக கொண்டே செலவு செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய முதல் பாடம். அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு செலவு செய்தால் அதற்கு பகரமாக நிச்சயம் அல்லாஹுவின் அருள் நமக்கு கிடைத்தே தீரும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது பாடம். நாம் வேண்டுமானால் பொருளாதாரத்தை செலவிடுவதில் கணக்கு பார்க்கலாம். ஆனால் அல்லாஹுவின் அருள் எப்பொழுதும் வற்றாது. எனவே நாம் செய்யக்கூடிய அனைத்து செலவுகளுக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பான் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய மூன்றாவது பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.